வசதி படைத்தவர்களே, பணக்காரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தந்தது ஆடம்பரமா வாழ்வதற்கு அல்ல, பெருமைக்கு அல்ல, ஊரு குலகத்துக்கு காட்டுறதுக்கு அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை சோதனையுடைய அடிப்படையில் தந்திருக்கிறார். எனவே உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு மேலதிகமான பணங்களை தேடி தேடி தகுதியானவங்களுக்கு ஒப்படைங்க. ஒவ்வொரு பகுதிகளுக்கு போயிட்டு விசேஷமா பார்த்தா குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய சில பகுதிகள் மாஷா அல்லாஹ் அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க எல்லாரையும் நல்ல நிலைமையிலே கடைசி வரைக்கும் வைக்கணும் எங்களோட துவா இருக்கு. ஆனா பெரியோரு கூட்டம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டத்துக்காக விபச்சு ஜினாக்கு போறாங்க. ஓப்பனா சொல்றேன்டா. அதனால ஜகாத்தையும் முறையா கொடுங்க. பள்ளிவாசல் மூலமா கொடுக்க பாருங்க. தேடி பார்த்து தகுதியானவங்களோட கையில் ஒப்படைங்க. சும்மா 2000, 5000, 10,000 கொடுத்து மிஸ்கீன்கள் கூட போறாங்களே ஒழிய ஜகாத்துடைய கடமை நிறைவேறாது. தொழில் வாய்ப்புக்கு வழியை காட்டுங்க. சம்பாதிச்சு சாப்பிடறதுக்கு வழியை காட்டுங்க. உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலால யோசிச்சா நிறைய வேலை செய்யலும். வெறும் பில்டிங்கை கட்டி போட்டு வேலை இல்லை. கட்டடங்களை 3 தட்டு 5 தட்டு 10 தட்டு கட்டி வேலை இல்லை. இதால ஊரு மக்களுக்கு அங்க பெருசா ஒன்று நடக்க போறது இல்ல. வேலைய பாருங்க. ஊர்ல என்ன வேலை செய்ய இருக்கு, மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. வாலிபர்கள், பெண்கள், படித்தவர்கள், பாமர மக்கள், நல்ல திறமையானவங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லாததுனால கஷ்டப்படுறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் ட்ரஸ்டி போர்டுடைய நிறைய பொறுப்புகள் இருக்கு. சண்டை பிடிக்கிறதுக்கு இடம் இல்ல. மஸ்ஜித் மஸ்ஜித் என்றது உள்ளங்களை ஒன்று சேர்க்கிற இடம். மஸ்ஜித் என்றது உள்ளத்தை ஒன்று சேர்க்கிற இடம் தான் மஸ்ஜித். அதனால தான் இஸ்லாம் இமாம் ஜமாத்தோட தொழுறத்தை வாஜிபாக்கி ஆண்களுக்கு. வாங்க சொல்லப்பட்ட எல்லா ஆண்களும் வாங்க பள்ளி வாசலுக்கு. பெண்கள் வீட்டில் தொழுங்க. வந்து தொழக்கூடிய நேரத்தில் தோளோட தோலை சேர்த்து, காலோட காலை சேர்த்து, இடவழி இல்லாம ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம நீங்க நெருங்கி இருந்து ஒட்டி இருந்து தொழுகை நிறைவேற்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃப்ஹல்ல கோணல் ஏற்பட்டால் உங்களோட உள்ளங்கள்ல கோணல் உண்டாகும். லா துஸவ்வுன் ஸுஃபூஃப் அவ் லா யுகாலிஃபன்னல்லாஹு பைன குலூபிக்கும். நீங்க சஃப்ஹல கோணலா நின்றா உங்களோட உள்ளங்களை கோணலாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஜும்மாவை என்னத்துக்கு கடமையாக்கி இருக்கி? கிழமைக்கு ஒரு நாள் ஊர் மக்கள் ஒன்று சேரணும், கிராமத்து மக்கள் ஒன்று சேரணும். தொழுகையை நிறைவேற்றி நல்ல ஒரு புத்திமதியை கேட்டு ஒருவரோட சலாம் சொல்லி முசாஃபா செஞ்சு சிரிச்சு கழிச்சிட்டு போகணும். உள்ளத்துடைய ஒற்றுமையை பாதுகாக்கத்தான் மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட வேண்டும். இது அல்லாஹ் மன்னிக்கணும். மஸ்ஜித் எல்லாம் சின்னதா இருக்கக்குள்ள ஆள் இல்லை, பிரச்சனையே இல்லை, சண்டை இல்லை. எப்ப பள்ளிவாசலுக்கு இடங்கள் எடுத்து அதை நல்லா கட்டி அது ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிக்குதோ கவலையான விஷயம். முழு நாட்டோட நிலைமை இது. நான் ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்ல இல்லை. அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க நல்ல யோசனையோட செயல்பட வேண்டிய காலம். என்னையால சமுதாயத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஊரு பிரிஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே எங்கட சொந்த விஷயத்துல அல்லாஹ் எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு எப்படித்தான் பதில் சொல்லி முடிக்க போறோமோ தெரியா. உண்ட வாலிபத்தை எப்படி கழிச்சாய், உண்ட வாழ்க்கையை எப்படி செலவழிச்சாய், நீ எப்படி சம்பாதிச்சாய், சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவழிச்சாய், உனக்கு தந்த அறிவு ஆற்றலை கொண்டு எந்த அளவு செயல்பட்டாய், இந்த 5 கேள்விக்கு எப்படி தான் பதில் சொல்லி முடிக்க போறோமோ தெரியா. எங்கட மனைவி, எங்கட மக்கள், எங்கட ஏனைய பொறுப்புகள், உனக்கு கீழே வேலை செஞ்சவனோட எப்படி நடந்து கொண்டாய், தொழிலாளி நீ முதலாளியோட எப்படி நடந்து கொண்டாய், இதெல்லாம் கேள்வியும் இருக்கு. இதுவளுக்கு எப்படி பதில் சொல்லி முடிக்க போறோமோ தெரியாது. போதாததுக்கு இன்னும் பொறுப்புகளை கேட்டெடுத்து தலையில வாரி போட்டுக்கொண்டு அந்த பொறுப்புகளை சரியா நிறைவேற்ற இல்லைண்டா எவ்வளவு பெரிய அநியாயம், சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். எத்தனையோ பேருக்கு ட்ரஸ்டி போர்டுக்கு மீட்டிங்க்கு வர டைம் இல்லை, பொறுப்பெடுக்க தயார் இல்லை, நேரம் கொடுக்க தயார் இல்லை. ஒவ்வொரு மஹல்லால எவ்வளவு பெரிய வேலை திட்டம் ஒன்று இருக்கு செய்யறதுக்கு.
அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமையாக இருந்து நாங்கள் செயல்படுவோம், மஸ்ஜிதுகளை பாதுகாப்போம், மஹல்லா வாசிகளுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய உழைப்புகளை செய்வோம், ஜகாத் சதகாக்களை சரியா பார்த்து கேட்டு தகுதியானவங்களோட கையில நாங்கள் ஒப்படைப்போம். கண்ணியமான சோர்லே, ஜகாத்துகளை இப்பே கணக்க பார்க்க ஆரம்பிங்க. வருஷம் ரமலான்ல கொடுக்கிறவங்க, அதுக்கு முந்தி கொடுக்கிறவங்க இருப்பீங்க, பார்த்து கேட்டு உரிய காலத்தில் அதை நிறைவேற்றிடுங்க. இல்லைண்டா ஜக்காத்தை சரியா கொடுக்க இல்லைண்டா கடல்ல கரையில வரக்கூடிய அழிவு நாசம் ஜக்காத்தை நிறைவேற்றாததுனால தான் வருவதுன்றாங்க. யாரு ஜக்காத்தை நிறைவேற்றுவாங்களோ சொத்து செல்வங்களுக்கு வர இருக்கக்கூடிய அழிவு நாசம் அந்த ஜக்காத்தோடே போயிரும் என்று சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய இந்த காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வார்.